இப்ப இந்த இப்தார் விருந்துல ஒரு விஷயம் என்னன்னா, இது வழக்கமாக எல்லா அரசியல்வாதிகளும் கருணாநிதி தொடங்கி, ஜெயலலிதா தொடங்கி, ஸ்டாலின் தொடங்கி எல்லாருமே இந்த மாதத்துல குல்லா போட்டுக்கிட்டு அவங்க கூட போய் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறது ரொம்ப ட்ரெடிஷனா இருக்கு. ஏன் அந்த ட்ரெடிஷனையும் விஜய் அவர்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோடு இந்த நிகழ்வுல எங்கள் தலைவர் ஒப்பிடவே முடியாது. ஏன்னா நீங்க சொல்றது அரசியல் கலாச்சாரம். எங்கள் தலைவர் அந்த அரசியல் கலாச்சாரம் மாற்றணும்னு சொல்லியிருக்காரு, பல விஷயங்கள் புதுமையா நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம அந்த இடத்துல மாறவே படலை. ஆனா எங்கள் தலைவர் சினிமாவில் நடிக்கும் பொழுது பல்வேறு ஆண்டுகள்ல இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வுகளை கலந்துகிட்டு இருந்திருக்காரு. இதே போல தொப்பி அணிந்து கொண்டு பனையூர் அலுவலகத்திலையா இருக்கட்டும், இல்ல பள்ளிவாசல்கள்லையா இருக்கட்டும், அழைப்புகள் வரும்பொழுதெல்லாம் அவர் அந்த இடத்துக்கு சென்று அவர்களுடைய மதம் எப்படி தொழுகிறார்களோ, எப்படி வழிபடுகிறார்களோ, என்ன ட்ரெடிஷன் காஸ்டியூம்ல வழிபடுகிறார்களோ அப்படியே எங்கள் தலைவர் கலந்து கொண்டிருக்கிறார். அரசியலுக்கு முன்பாக சினிமாவில் நடிக்கும் பொழுதே எங்கள் தலைவர் இதை செஞ்சிருக்கிறார். பல போட்டோக்கள் இருக்கு, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இளைஞரத்திலேயே இருக்கும். தன் கையாலே உணவு வழங்கியிருக்கிறார். சினிமாவில் நடிக்கும்போது நோன்பு திறப்பவர்களுக்கு உணவு வழங்கியிருக்கிறார். இதை தொடர்ந்து எங்கள் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். அரசியலுக்காக செய்யல, அரசியலுக்கு வந்தது பிறகு, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் செய்யல, அதற்கு முன்பாகவே அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதுல நீங்க சொன்ன இன்னொரு புதுமையான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வுக்கு வருவாங்க, அந்த இஃப்தார் நோன்பு திறப்பு கஞ்சி குடிப்பாங்க, உணவு அருந்துவாங்க, சென்று விடுவார்கள். அந்த போட்டோ ஷூட் மட்டும் தான் நடக்கும்.